கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோவில் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான். நான் வந்து இன்றைக்கி இந்த பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புனதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்கள என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னக்கா ரேஷன் கடைக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு இந்த பேக்கெல்லாம் பார்த்துட்டு. ஆனால் நாங்கள் வந்து வேறு ஒரு சூப்பரான இடத்துக்கு போகிறோம். எங்கே போகிறோம் அப்படிங்கிறது வீடியோ போகும்போது சொல்கிறேங்க. நான் தம்பி சாம் எப்போதும் போல் ரெடி ஆயாச்சு. நாங்கள் கிளம்பிட்டோங்க. எங்கே கிளம்புறோன்னு வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் எங்கள் ஊர். நிறைய பேர் வந்து லைவ்ல அக்கா நீங்கள் எந்த ஊர், பவானியில் எங்கேன்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் இந்த வீடியோ. இங்கே யார் யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நடுவில் ரோடு, 2 பக்கமும் அழகாக ஓடிட்டுருக்க காவேரி ஆறு அவ்வளோ அழகாக இருக்கும். சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். பஸ்ஸில் போகும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும். இப்போ நான் அந்த ஊர்லேயே வாழ்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போனோங்க. ஆனால் பிளான் எல்லாமே அப்படியே சொதப்பலாயிருச்சு. சரி மீனுக்கு வந்து தூண்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தூண்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். தூண்டிலெல்லாம் வாங்க போயாச்சு. ஆனால் கடைசியில் வந்து தூண்டில் வந்து செட் பண்ணுறது எப்படின்னு மறந்துருச்சுன்னு ஷாம் சொல்லிட்டாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நாளைக்கு வாங்கி செட் பண்ணி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நாங்களும் கிளம்பிட்டோங்கிறது. இவ்வளோ தூரம் வந்துட்டு போனால் எப்படி நல்லாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்காலுக்கு போயிட்டோம். நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஆறு காமிச்சேன்ல, அந்த ஆறில் வந்து மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஆனால் நாங்கள் வந்து தூண்டில் எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து வாய்க்காலில் விளையாண்டுட்டு போகலான்னு வந்துட்டோம். வாய்க்காலையும் நிறைய மீன் ஓடிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாளைக்கு மீன் பிடிக்கிற வீடியோ அப்லோட் பண்ணேன்.